மாண்புமிகு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சென்னையிலே வந்துதான் எங்கள் கூட்டணியை அறிவித்தார். நீங்கள் சொன்னது உண்மைதான், அம்மா இருக்கிற போதும் சரி நாங்கள் போய் அங்கே நின்றிருக்கிறீர்களா என்று கேட்டீர்கள். நாங்கள் நின்றதில்லை. ஆனால் சோனியா காந்தி அவர்களின் வீட்டில் பல முறை கருணாநிதி அவர்கள் நின்றிருக்கிறார். என்ன உங்க பிரச்சனை? எங்க நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம்? எத்தனை நாளைக்கு இந்த கதை சொல்வீங்க? அமித்ஷா வந்து விட்டார், 60 சீட்டு வாங்க போகிறார். 2021 இவங்க பேசினாங்களா இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? அம்மா இல்லை, உண்மைரா. அவர் பல்கலைக்கழகத்திலே படித்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். பாரதிய ஜனதாவும் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. அவங்களுடைய உயரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. பேச்சுவார்த்தை நடந்தது. 60 சீட்டாக கொடுத்தோம். இவங்க என்ன பேசுனாங்க? அவ்வளோதான், அமித்ஷா வந்துட்டார். நான் சொல்கிறேன், இந்த 2000 ஆண்டு முடிஞ்சு இந்த 25 ஆண்டுகளில் இந்த களத்தில் அதிகமான அரசியல் பிரச்சனைகளை சந்தித்த தலைவர்னு சொன்னால் அது எடப்பாடியார் தான். துரோகிகளாலும் எதிரிகளாலும் தொடர்ச்சியான பிரச்சனை அத்தனையும் அந்த மனிதன் வென்று காட்டி இருக்கிறார். பேசுறதுங்க, மேடையில் பேசுறது ஒன்று. கல்யாண சுந்தரம் நல்லா பேசுறங்காட்டி நல்ல ஆளுமையா இருப்பான்னு சொல்ல முடியாது. செய்து காட்டணும், செயல்ல செஞ்சு காட்டினார். தமிழ்நாடு நாள் வேண்டும் என்கிற கோரிக்கை 60 ஆண்டு கால கோரிக்கை. தமிழ்நாடு மாநிலமாக பிரிந்தது 60 ஆண்டு கால கோரிக்கை. தமிழ்நாடு வேண்டும் என்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நாள் வேண்டும் என்பது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிற போதுதான் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 கொண்டாடுவோம் என்கிற அறிவிப்பை கொடுத்தார். கொண்டாடினார், அரசு விழாவாக கொண்டாடினார். என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? என்ன மண்ணை காப்பாற்றினா? நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே உணவு பிரச்சனை தீர்வதற்கு, பட்டினி தீர்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்கிறது, வென்று காட்டி இருக்கிறது. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் காலத்திலே வடம் பிடித்து நின்றிருக்கிறார். மருத்துவம் இலவசமாக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கேட்கிறது. நான் சொல்லுகிறேன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே தான் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் வந்தது தமிழ்நாட்டில். 2000 அம்மா மினி கிளினிக்குகள், கிராமங்கள் தோறும் மினி கிளினிக்குகள், மருத்துவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த மகன் தான் கனவு கண்டார். அதை நிறைவேற்றி காட்டினார். நீங்க என்ன எடப்பாடி பழனிசாமி என்கிற நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவியேற்கிற நாள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தமிழன் நல்ல ஆட்சியை கொடுக்கிற நாளாக அமையும். சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த அந்த மகன் எவ்வளவு கேலி பேச்சுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் வென்று காட்டுவார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவர் தலைமையிலான ஆட்சி அமையும். 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரட்டை இலைகளுக்கானது. நன்றி, வணக்கம்.